த்ரீ பிஹெச்கே வந்துட்டு எனக்கு அம்மாவோட ஒரு இன்னொரு ஃபேவரட்டான மூவி. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் மதர், பெஸ்ட் எவ்ரிதிங் தேவயானி மேம். பெஸ்ட் இந்த படம் பார்ட் 2 பண்ணனும் எனக்கு அப்படினா பார்ட் 2 பண்ணனும்னா சூரியவம்சம் 2 தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ப்ரொடக்ஷன்ல. பட் அது மட்டீரியலைஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. பட் ஐ திங்க் that film can be made into a part 2. ஆக்டிங் டிப்ஸ் அம்மா என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு நீங்க நடிக்க வரப்போ? அவங்க எப்பவுமே டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மேம் நான் எதுவுமே சொல்லி தரல. ஓகே எதுவுமே சொல்லி தரல. பிரியங்கா வந்து she is very spontaneous and very alert on the sets. அப்படியே என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் மேம். தேவயானியோட இன்னொரு வெர்ஷன். ரீசன்ட் டேஸ்ல உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஒரு விஷயம் உங்க லைஃப்ல அப்படியே சிரிச்சு கடந்து போயிருவோமே, அத வேற சோகமான விஷயத்தை வந்து கடந்து போயிடலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. 3 பேருமே 3 லேடிஸ் பார்க்குறப்போ ஸ்பெஷலா ரொம்பவே அப்படியே எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் ஒண்ணா பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ஸ்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த மூமெண்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ப்ரொவோக் அவார்டிங் மீ த பெஸ்ட் கேரக்டர் ஆக்ட்ரஸ் ஃபார் 3BHK. ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இட்ஸ் அ ப்ரைட் மூமெண்ட் ஃபார் மீ. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல்? அம்மா அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ உங்களுக்கு அது பழகிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் இந்த அவார்ட் 3BHK. ஹாப்பி பிகாஸ் 3BHK வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா அந்த சூரியவம்சம் சரத்குமார் தேவயானி திரும்ப வந்து அத்தனை வருஷம் கழிச்சு ஸ்ரீ கணேஷ் சார்னால வந்து திரும்ப பார்க்க முடிஞ்சது. ஸோ another வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் அம்மா. ஸோ ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. சூப்பர். நீங்களும் படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ சொல்லுங்கள் அம்மா பற்றி. அம்மா எவ்வளோ ஸ்பெஷல்? லைக் பொதுவாகவே அம்மா ஸ்பெஷல் தான். 3BHK வந்துட்டு எப்போவுமே ஸ்பெஷல் தான். 3BHK வந்துட்டு எனக்கு அம்மாவோட ஒரு இன்னொரு ஃபேவரட்டான மூவி. பிகாஸ் அதே தான் சரத்குமார் சாரும் அம்மாவும் ஜோடி திரும்பி பார்க்குறோம். ஐ லவ் தட் ஃபில்ம். அண்ட் அதுக்கு அம்மாவுக்கு அவார்டு கிடைக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்திருக்கோம் எல்லாம் பார்க்குறது. ஆக்டிங் டிப்ஸ் அம்மா என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு நீங்கள் நடிக்க வரப்போ? அவங்க எப்போவுமே டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட நடிக்கிறனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் யா நான் எதுவுமே சொல்லி தரல. எதுவுமே சொல்லி தரல. பிரியங்கா வந்து she is very spontaneous and very alert on the sets. அப்படியே என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் மேம். தேவயானியோட இன்னொரு வெர்ஷன். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் நைஸ். and she is ready to do all the hard work in front of the camera, which is எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க லெகசி மட்டும் கண்டினியூ ஆகுது. அவங்க சிங்கிங்ல போயிட்டாங்க. சிங்கிங் டைரக்ஷன் இல்ல அவங்களும் ஆக்டிங் பண்ணுவாங்க, சிங்கிங்கும் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. she is all in one. சூப்பர். and both are very talented, so I'm very proud that my girls are into this industry. and இது கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்படியே உங்க ஜெனரேஷன் ஆக்டிங் அப்படி தரதுன்றப்போ சோ ஸ்பெஷல். அம்மா நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஃபேவரட் மூவினா என்ன சொல்வீங்க? அம்மா காதல் கோட்டை. காதல் கோட்டை. மேம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இது? கண்டிப்பா காதல் கோட்டை. நிறைய படங்கள், பட் காதல் கோட்டை என்னோட லைஃப் ஃபிலிம். gave me life, no? So that is one of my best films. and உங்க பேர் பத்தி சொல்லுங்க. அதுல செமையா இருந்திருக்கும். அது வந்து மெமரபிள் பேர் எங்களோட. அண்ட் மெமரபிள் ஃபில்ம். 100 years சினிமாவோட ஒன் ஆஃப் த கிளாசிக் ஃபில்ம்ஸ்னா காதல் கோட்டை தான். நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபில்ம். அண்ட் it gave life to so many, all who worked into it. So one of the most beautiful films. பார்க்காமல் காதல். அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தா கூட முடியாது. அந்த மாதிரி படங்கள் நான் டைரக்டர் சட்ட பேசுறப்ப பார்ட் 2 எதிர்பார்க்கலாமா சார்னா நான் எப்படிப்பா முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, உங்க படங்களை நீங்க பார்ட் 2 எதுக்கு மேம் வெயிட் பண்றீங்க? இந்த படம் பார்ட் 2 பண்ணனும் எனக்கு அப்படினா பார்ட் 2 பண்ணனும்னா சூரியவம்சம் 2 தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ப்ரொடக்ஷன்ல. பட் அது மட்டீரியலைஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. பட் ஐ திங்க் that film can be made into a part 2 because அந்த எல்லாமே கொஞ்சம் மூமெண்ட்ல இருந்தது ஒரு டைம்ல. அண்ட் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் மதர், பெஸ்ட் எவ்ரிதிங் தேவயானி மேம். பெஸ்ட்
இதுல ஒண்ணு பாடகி ஒண்ணு நடிகை எது எதுன்னு எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. எல்லாமே நடிக்கவும் போறாங்களா? அவங்களும் நடிக்க போறாங்களா? சூப்பர். அவருக்கும் அவார்ட் 3BHK ஆக்டருக்கு. 3BHK வந்து எல்லாருக்கும் அவார்டு வரணும். ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் வந்து ஹீஸ் அ மார்வலஸ் டைரக்டர். அதுக்கப்புறம் 3BHK அவரோட பேபி தான். ரொம்ப எங்களை வந்து செதுக்கி படம் எடுத்தார். ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஒவ்வொரு சீன்லேயும் எங்களை வந்து நாங்கள் ஒரு மாதிரி நாங்கள் நடிக்கிறது நினைப்போம். பட் ஹீ வில் யூனோ பிரிங் அஸ் டு தட் லைக் மூடுக்கு கொண்டு வந்து எங்களை நடிக்க வைப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஸ்வீட்டா கியூட்டா இருப்பாரு. பட் ஒர்க்கிங் டைம்ல ஹி இஸ் டாஸ்க் மேக்கர். நீங்க வந்துட்டீங்க, உங்களை பாட வைக்காம அம்சம் எப்படி நல்லா இருக்கும்? ஒரு சாங் எந்த பாட்டு பாடு? உங்க இஷ்டம், உங்களுக்கு பிடிச்ச சாங். கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளோ ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும், பொழுதெல்லாம் புதுசாக பொலிவாக மாறும், எண்ணங்கள் நலமாக இருந்தா போதும், அழகான குயிலாலும் ஒன்னாக வாழும், திசையெல்லாம் பறந்தாலும் கூடொன்னு வேணும், இது போதும். கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும், கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும். ஆஹா மேம், எங்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி 3 பேருமே சேர்ந்து அது பாடுறப்போ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா உங்களுக்கு அப்படி கண்டினியூ ஆகட்டும். பாடுறீங்க, நடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆக்டிங். சூப்பர். என்ஜாய் த டே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. சூப்பர். சொல்லுங்க, படைப்புகள் ப்ரோவோக் அவார்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ப்ரோவோக் அவார்ட்ஸ் 2026 நம்மளும் ஒரு விருது வாங்குறோங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. சிறப்பாக விருது கொடுத்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறது வந்து எப்பயுமே ஒரு நல்ல விஷயம். எல்லாருக்குமே விருதுங்கிறது பிடிக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சி அது ஒரு விருதாக கிடைக்கும்போது இன்னும் நம்ம உத்வேகமாக அந்த வேலையை பார்ப்போம். அதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான் இது. அதை ப்ரோவோக் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் நம்ம பங்கு பெறுறோன்றது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர்ண்ணே. நிறைய கேரக்டர்லாம் பண்ணிருக்கீங்க, காமெடியும் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ ஹீரோவை எதிர்பார்க்கலாம் உங்களை? சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஆஹா அண்ணே, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும் உங்க வாழ்க்கையில. ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஒரு விஷயம், உங்க லைஃப்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அந்த மாதிரி எதுவும் டக்குன்னு விடுங்க. அப்போ விடுங்க. ரீசன்ட் சோகமா ஃபீல் பண்ண சோகம், ரீசன்ட் டேஸ்ல ஒரு சோகமான ஒரு விஷயம் உங்களுக்கு? சோகம் நிறைய இருக்கு. சோகத்தோட சேர்ந்துதானே அப்படியே சிரிச்சு கடந்துட்டு போயிருவோமே. அதை வேற சோகமான விஷயத்த வந்து கடந்து போயிடணும். அதை ஞாபகப்படுத்தி அடிக்கோடிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு ரைட்டு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். சேவன் எப்படி வந்துகிட்டு இருக்கு? சிறப்பா வந்துகிட்டு சூப்பரா இருக்கும் படம், பாருங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். உங்க வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா பர்சனல் இந்த மாதிரி இருக்கு. தொடர்ந்து நீங்க வெற்றிகள் கொடுக்கணும், நிறைய நல்ல கேரக்டர் பண்ணணும், மக்களை நீங்க மகிழ்த்து கொண்டே இருக்கணும். கதையின் நாயகனாக எதிர்பார்க்கிறோம் உங்களை. கண்டிப்பா சீக்கிரம் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், இன்னைக்கு ப்ரோவோக் அவார்ட்ஸ் வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? தாய் கிளவி படம் ரிலீஸ் ஆன பிறகும் முதல்ல நீ சந்திக்க வந்தவங்க இந்த சேனல் தான். ஏன் நான் பிறந்த மண்ணுக்கே வந்து நான் எங்க நடிச்சனோ அங்கேயே எடுத்து என்னைய கொண்டு வந்து ஓரளவுக்கு உச்சி குளிர வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு. ஆனா இங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உஸ்லம்பட்டியில இருந்து ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்கள ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றோம்ன்றது இது கடவுள் கொடுத்தது. அதனால இந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்ப தாய் கலவில உங்களுடைய பர்టిక్యులர் சீன் இருக்குல்ல, அந்த கோயில விளக்குற அந்த அணையாம பாத்துக்கிற அந்த சீனுக்கு வந்து அது ஒரு குஷியில இருந்து ஒரு ஐகானிக் சீன். அது உங்களோட ரீக்ரியேஷனுக்கே வந்து ஒரு பயங்கர ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமா தியேட்டர்ல விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, சோஷியல் மீடியா பார்க்கும்போது சரி, தியேட்டர்ல பார்க்கும்போது சரி, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அதை ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தேன். ஃபேமிலி மட்டும் தான் அன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வெளியே போடல. அப்ப போயிருந்தப்ப அந்த கருப்பைங்கிட்ட நான் ஒரு சின்ன சண்டை போடுவேன். நீ வந்து ஒரு வயசானவங்களை வச்சு என்னை எதிர்த்துட்டு இல்லை, மிதிக்க விட்டுட்டு இல்லை அப்படின்னு நான் கேட்டோடனே அதுக்கு அந்த காமெடி வந்து இன்னைக்கு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு காமெடி. கருப்பைங்கிட்ட அந்த விளக்கு அணைய விடாம இருக்கிறதுக்கு பாலசரவணங்கிட்ட நான் சண்டை போடுவேன். அது அதை விட பற்று. இன்னொன்னு கங்காரு அடிகளார்,
ஓகே அதாவது நான் என்ன பேசினாலும் கருப்பனு கேட்கும் அப்படின்னு சொல்லி கங்கார் அடிகளார். இதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு இந்த சேனல் தான் காரணம். இன்னைக்கு அவ்வளோ ஒரு வாய்ப்புகளை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த சேனல் தான். என்னை வந்து பேட்டி எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இவங்க சேனல்ல தனியா எடுத்து அந்த பாட்டி உண்மையான பாட்டி வீட்டுக்கு போய் மதுரைக்கு போய் திருப்பி உசிலம்பட்டி வந்து என் கிராமத்துக்கு வந்து சந்திச்சு அந்த கோயில்ல வச்சு எடுத்தாங்க. அந்த டீமுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive, Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Seasol, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.